விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அண்ணா அரசு பொறியியல் கல்லூரியில் கடந்த 5 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் 500க்கும் மேற்பட்ட விடுதி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மின்மாற்றியை சீரமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் கூறுகையில், மின்மாற்றியில் கேபிள் எரிந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கி வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 5 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். குறிப்பாக இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை பாதியில் நிறுத்தப்பட்டது. உயர்மின் அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட பழுதே மின்தடைக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் பழுது சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது. மின்தடையின் போது ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் அதிலும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி ஜூலை மாதத்தில் 7,69,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 13.31% உயர்வாகும். அதேவேளையில் இறக்குமதியும் 9,13,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை 1,09,00,000 கோடி ரூபாயிலிருந்து 1,44,000 கோடி ரூபாயாக 32% உயர்வு கண்டுள்ளது. இந்தியாவில் சுமார் 73 விழுக்காடு மாணவர்கள் மேல்நிலை கல்வியை முடிக்காமல் இடைநிற்பதாக கல்வித்தரம் குறித்த நாடாளுமன்ற மதிப்பீட்டு குழு வெளியிட்ட அறிக்கை கவலை தெரிவிக்கிறது. மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் கூறுகிறது. இந்தியாவில் 9,11,000 தொடக்கப் பள்ளிகள் இருக்கும் நிலையில் 90,866 மேல்நிலை பள்ளிகள் மட்டுமே உள்ளன என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இதனால் தொடக்கப் பள்ளிகளில் 6,18,00,000 பேர் படிக்கும் நிலையில் மேல்நிலை கல்வியில் அந்த எண்ணிக்கை 1,64,00,000 குறைந்து விடுவதாக அந்த அறிக்கையில் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையை உடனடியாக அதிகரிக்க நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையின் கீழ் மாநகராட்சி பொறியாளர்கள் 116 பேருக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஒப்பீட்டளவில் சென்னையில் 15 ஆண்டுகள் பணியாற்றி வருபவருக்கு 3வது பதவி உயர்வும், பிற பகுதிகளில் 15 ஆண்டுகள் பணியாற்றியவருக்கு முதல் முறை பதவி உயர்வும் கிடைத்துள்ளது. இதில் விகிதாச்சார முறை பின்பற்றப்படாததால் பாதிக்கப்பட்ட பொறியாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆஷா இந்த பதவி உயர்வுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் முதன்முறையாக நீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் குளத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி அமைப்பு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணுபுரம் கிராமத்தில் உள்ள குளத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சோலார் பேனல்கள் சென்னை IIT சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து பெறப்படும் மின்சாரத்தை கொண்டு மின் மோட்டார் மூலம் சுமார் 20 ஏக்கருக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை வேளாண் துறை அமைச்சர் வினோத், சென்னை IIT இயக்குநர் காமக்கொடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் கோசாலையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை திரவ உரங்களை விவசாயிகளுக்கு அமைச்சர் வினோத் வழங்கினார். பாருங்கண்ணா, 2029 ராகுல் காந்தி பிரதமராவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தமிழகத்திலிருந்து ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராஜேஷ்குமார், ஊகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்பதை தாவேக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் பழமையான சரக்கு மற்றும் போக்குவரத்து விமானங்களை மாற்றி அதன் வான்வழி திறனை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட டெண்டரை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன் கீழ் 60 பன்னோக்கு போக்குவரத்து விமானங்கள் வாங்கப்பட உள்ளன. HAL, டாடா, மஹிந்திரா போன்ற முன்னணி இந்திய நிறுவனங்கள் உலகளாவிய விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. அதிமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலரும் செய்தி தொடர்பாளருமான அப்சரா ரெட்டி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்.
தனது கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிய கடிதத்தில் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இனி அரசியல் பயணம் வேறு பாதையில் சென்றாலும் மக்களுக்காக பணியாற்றும் நோக்கம் தொடரும் என தெரிவித்துள்ளார். அவர் தவேகாவில் இணையக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விருதாச்சலம் விருதுகிரீஸ்வரர் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு விருதாம்பிகை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆடி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி பர்வதவர்தினி அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் 295 தெருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதிகரித்து வந்த தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டன. ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜாவுக்கு சொந்த ஊரில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த பளுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டி 65 கிலோ பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். ஊர் திரும்பிய அவருக்கு மக்கள் மேளதாளங்கள் முழங்கி பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். கோவில்பட்டியில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என ராஜா முத்துப்பாண்டி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு ஆண்டாளின் மடியில் ரெங்கமன்னார் தலை வைத்து துயிலும் சயன சேவை வைபவம் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் பேருந்துகள் இயக்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவ தரிசனத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்ப முயன்ற பக்தர்கள் பேருந்தின்றி சுமார் 2 மணி நேரம் காத்திருந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மேல்மலையனூர் வளத்தி சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு வெள்ளி தேர்வீதி உலா நடைபெற்றது. உள்ளூர் மற்றும் வடமாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 100 நாள் வேலை மற்றும் நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி முழக்கமிட்டனர். விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் அரசு கல்லூரியில் மாணவியிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசி பாலியல் தொல்லை அளித்த கௌரவ விரிவுரையாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மாணவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஏற்கனவே இதே கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் புலி படுத்திருந்த காட்சியை உள்ளூர்வாசிகள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். அப்பகுதியில் கடந்த ஓராண்டாக கால்நடைகளை புலி தாக்கி வரும் நிலையில் தற்போது புலி நேரில் தென்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அண்ணாநகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று வீட்டின் காம்பவுண்ட் சுவரை தாண்டி சென்று அங்கு கட்டப்பட்டிருந்த வளர்ப்பு நாயை தாக்கியது. வீட்டில் உள்ளவர்கள் விளக்கை எரியவிட்டதால் சிறுத்தை அங்கிருந்து தப்பி ஓடியது. குடியிருப்பு பகுதியில் உலவும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.